ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச இப்பி சீஸி நூடுல்ஸ் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேக்கெட் இப்போ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம், அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி சீஸ் நான் அமுல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு பீஸ் சொன்னேன்ல, இப்பியில் அதை எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு சின்ன வானலில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, கடுகுலாம் போட தேவையில்லைங்க. டேரெக்டாக வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வெங்காயம் பெரிய வெங்காயம், அதையும் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வணங்கினதுக்கப்புறம் இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ அவங்களே கொடுத்த மசாலா தூளையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு காரத்துக்கு நம்ம எதுவும் போட தேவையில்ல. ஒரு கொதி வந்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த இப்பி நூடுல்ஸ், அதை அப்படியே போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் சீஸை நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுக்கிறேன். பாருங்கள் சீஸி நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இது அப்படியே இது ஒரு ரா ஆனியன்ஸ் மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான இப்பி சீஸி நூடுல்ஸ் ரெடிங்க. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ.